அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹு. நாம் இன்னைக்கு ஃபாத்திமா அலி அவங்க வாழ்வின் நடந்த சில சம்பவத்தை பார்க்கலாம். ஒரு சமயம் ஹஜ்ரத் ஃபாத்திமா அலி அவர்களும் அவர்களின் குடும்பத்தினரும் 3 நாட்கள் வரை தொடர்ந்து எதுவும் சாப்பிடாமல் பட்டினியாக இருந்தார்கள். குடும்பத்தில் பசி பட்டினி பொறுக்க முடியாமல் தங்களின் பிரியமான புது துணி ஒன்றை தனது அருமை கணவர் ஹஜ்ரத் அலி அவர்களிடம் கொடுத்து இத்துணியை விற்று பணம் கொண்டு வாருங்கள் என்று சொன்னார்கள். மனைவி கொடுத்த துணியை கடைத்தெருவுக்கு கொண்டு போய் 6 திரகங்களுக்கு விற்றார்கள். ஆனால் அந்த 6 திரகங்களையும் வாங்கி வரும்போது சில ஏழைகள் ஹஜ்ரத் அலியிடம் ஏதாவது தாருங்கள் என்று கேட்டபோது அப்படியே தர்மம் செய்துவிட்டு வீடு திரும்பி கொண்டிருந்தார்கள். வழியில் ஒரு மனிதர் ஒரு ஒட்டகத்தை பிடித்து கொண்டு வந்து கொண்டிருந்தார்கள். ஹஜ்ரத் அலி அவர்களை பார்த்தவுடன், அபு ஹசன் அவர்களே, இந்த ஒட்டகத்தை வாங்கிக் கொள்கிறீர்களா என்று கேட்டார்கள். இந்த ஒட்டகத்தை வாங்க என்னிடம் பணமில்லையே என்று ஹஜ்ரத் அலி அவர்கள் சொன்னபோது, பரவாயில்லை, இதனை தவணை முறையில் உமக்கு விற்பனை செய்கிறேன், பணத்தை பிறகு தரலாம், அது பற்றி கவலை இல்லை என்றார்கள். உடனே 100 திரகங்கள் விலை பேசி அந்த ஒட்டகத்தை வாங்கி கொண்டு சென்றார்கள். சிறிது தூரம்தான் சென்றிருப்பார்கள். மற்றொரு அரபி அங்கு வந்து, அபுல் ஹசன் அவர்களே, இந்த ஒட்டகத்தை விற்பனை செய்கிறீர்களா என்று வினவினார்கள். ஆச்சரியப்பட்ட அலி அவர்கள், இதை நான் 100 திரகங்களுக்கு வாங்கினேன், நீர் எவ்வளவு தருவீர் என்று கேட்டார்கள். அப்படியா, நான் இந்த ஒட்டகத்தை 160 திரகங்களுக்கு வாங்கிக் கொள்கிறேன் என்று கூறினார். சரி என சம்மதித்து ஒட்டகத்தை ஒப்படைத்து 160 திரகங்களை பெற்றுக்கொண்டார்கள். சிறிது தூரம் சந்தோஷமாக நடந்து கொண்டிருந்தார்கள். அப்போது முதலில் ஒட்டகத்தை தவணை முறையில் கொடுத்தவர் அங்கு வந்தார்கள். அபு ஹசன் அவர்களே, ஒட்டகத்தை விற்பனை செய்து விட்டீர்களா என்று வினவினார்கள். ஆம் என அலி அவர்கள் கூறியதும், அப்படியானால் வாக்குப்படி எனக்கு சேர வேண்டிய 100 திரகங்களை கொடுத்து விடுங்கள் என்று கேட்டார்கள். உடனே ஹஜ்ரத் அலி அவர்கள் 100 திரகங்களையும் கொடுத்துவிட்டு மீதி 60 திரகங்களை எடுத்து கொண்டு போய் தனது அன்பு மனைவி ஃபாத்திமா அலி அவர்களிடம் கொடுத்தார்கள். ஆச்சரியப்பட்ட ஃபாத்திமா அலி அவர்கள், நான் கொடுத்த துணிக்கு இவ்வளவு பணம் எப்படி கிடைக்கும், இவ்வளவு பணம் எப்படி உங்களுக்கு கிடைத்தது என்று வினவினார்கள். உங்கள் துணியை 6 திரகங்களுக்குத்தான் விற்றேன், அதை அல்லாவுக்காக வியாபாரம் செய்தேன், அவன் 1க்கு 10 லாபமாக பெருக்கி 60 திரகங்களை நமக்கு தந்தான் என்று கூறி நடந்த நிகழ்ச்சியை சொல்லி காட்டினார்கள். ஃபாத்திமா அலி அவர்களுக்கும் சந்தோஷம் தாங்க முடியவில்லை. உடனே அலி அவர்கள் அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று நடந்த சம்பவங்களை எடுத்துச் சொன்னார்கள். இதை கேட்ட அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அலியே, உம்மிடம் ஒட்டகத்தை விற்றவர் யார் தெரியுமா? அவர்கள் ஹஜ்ரத் ஜிப்ராயில் அலைஹி வஸல்லம் ஆவார்கள். உம்மிடம் இருந்து ஒட்டகத்தை வாங்கியவர் யார் தெரியுமா? மீகாயில் அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆவார்கள். இன்னும் கேட்டுக்கொள், அந்த ஒட்டகம்தான் கியாமத் நாளில் சொர்க்கத்தில் ஃபாத்திமா அலி அவர்களின் வாகனமாகும் என கூறிவிட்டு, அலியே, எவருக்கும் கொடுக்கப்படாத 3 சிறப்புகளை அல்லாஹ் உமக்கு வழங்கியுள்ளான். உம்முடைய மனைவி சுவனத்து பெண்களின் தலைவி, உம்முடைய 2 மக்கள் ஹசன் ஹுசைன் அலி சுவனத்து வாலிபர்களுக்கு தலைவர்கள், உம்முடைய மாமனார் ரசூல்மார்களுக்கெல்லாம் தலைவர். ஆகையால் உமக்கு வழங்கப்பட்டுள்ள இந்த பாக்கியங்களுக்கு அல்லாவுக்கு நன்றியுடையவராக நீர் இருந்து வருவீராக என்று பஷாரத் கூறினார்கள். ஃபாத்திமா அலி அவர்களின் தாயார் கதீஜா அலி அவர்கள் மிகப்பெரிய ஜவுளி வியாபாரி. துணிமணிகள் அவர்கள் வீட்டில் குவிந்து கிடக்கும். ஒரு ஒட்டகம் மக்கா என்றால் மற்றொரு ஒட்டகம் சிரியாவில் நிற்கும். அதன் மீது துணிமணிகளாக வியாபாரம் பொருட்கள் ஏற்றப்பட்டிருக்கும். அப்படிப்பட்ட செல்வ சீமாட்டியின் மகள் வீட்டில் வறுமை, வீட்டில் இருக்கும் ஒரே துணியை விற்று சாப்பிடும் அளவுக்கு கொடுமை. அலி அவர்களின் தர்ம சிந்தனை மலக்குகள் மூலமாக 1க்கு 10ஆக அல்லாஹ் கொடுத்தான். எனவே வறுமையிலும் கஷ்டத்திலும் தர்மம் செய்ய வேண்டும். ஹஜ்ரத் ஃபாத்திமா அலி குடும்பத்தினர் போல அல்லாவின் மீது தவக்கல் வைக்க வேண்டும். இச்சம்பவத்தில் நமக்கு மிகப்பெரிய படிப்பினைகள் பல இருக்கின்றன. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹு.